நாலு காசு தத்துவம் தெரியுமா உங்களுக்கு? த ஃபோர் காயின்ஸ் ஃபிலாசபி தெரியலையா? இதோ ஒரு நாட்டுப்புற கதையா அதை சொல்றேன் கேளுங்க. ஒரு ராசா தன்னுடைய நாட்டு கிராமத்து மக்களுடைய வாழ்க்கை முறையை அறிய மாறு வேஷத்துல போயிட்டு இருந்தாரு. அங்க அந்த நள்ளிரவுல தனது கைத்தறிய பூட்டி தறிய ஓட்டிக்கிட்டு இருந்தாரு ஒரு நெசவாளி. அருகே போன மன்னர் மெல்ல பேச்சு கொடுத்தாரு. அவருடைய தினசரி வருமானத்தை விசாரிச்சாரு. இதை கேட்ட நெசவாளி, ஓ என் வருமானமா? அது வெறும் 4 காசு தாங்க அப்படின்னு சொல்ல, ராஜா அவர்கிட்ட, நெசவாளியே இந்த 4 காசுகளை வச்சா இப்படி நீ குடும்பத்தை நடத்துற அப்படின்னு கேட்டாரு. நெசவாளி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, அரசே, இந்த காசுகள்ல ஒரு காசை நான் சாப்பிட்றேன், ஒரு காசை கடன் கொடுக்குறேன், ஒரு காசை பழைய கடனை அடைக்கிறேன், கடைசி காசை மண்ணுல புதைக்கிறேன் அப்படின்னாரு. ராஜாவுக்கு புரியல. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? ராஜா விளக்கம் கேட்டாரு. அவர் சொன்னாரு, அது என்னங்க, 4 காசுல ஒரு காசை சாப்பிட, ஒரு காசை கடன் கொடுக்க, ஒரு காசை பழைய கடன் அடைக்க, கடைசியா ஒரு காசை மண்ணுல புதைக்க அப்படின்னா என்னங்க? தறிய ஓட்டிக்கிட்டே விடாம சொன்னாரா அந்த நெசவாளி, அரசே, முதலாவது காசை என் சொந்த சாப்பாட்டுக்கு வச்சுக்கிறேன், அதாவது நான் சாப்பிட்றேன். 2வது காசை என் குழந்தைகளுக்கு செலவு செய்யறேன், அதாவது அது பிற்காலத்திற்காக நான் கடன் கொடுக்குறேன். 3வது காசை என் வயதான பெற்றோரை கவனிக்க செலவு செய்யறேன், அதாவது நான் அவங்க என்னைய வளர்த்தாங்க இல்லையா, அதுக்காக கடன் பட்டு இருக்கேன்ல, அந்த கடனை தீக்கிறேன். 4வது காசை என்ன செய்யறேன் தெரியுமா? தர்மம் செய்யறேன், அதாவது 4 பேருக்கு நல்லது செஞ்சு மண்ணில் புதைக்கும் புண்ணியமா செஞ்சு பூமியில முளைக்க வைக்கிறேன். அந்த நெசவாளியின் நாட்டுப்புற உழைப்பு தத்துவத்தை கேட்டு வியந்து போய் அவருக்கு பொற்காசுகளை தந்து பரிசளித்தாராம் அந்த ராஜா. நல்லா இருக்குல்ல கதை, நாட்டுப்புற கதை. நம் வருமானம் எவ்வளவு என்பது முக்கியமில்லை, அதை தர்மத்தோடும் பொறுப்போடும் எப்படி பகிர்ந்து வாழ்கிறோம் என்பதே முக்கியம். வருமானத்தை பெருக்குவது புத்திசாலித்தனம், வருமானத்தை பகிர்வது மனிதநேயத்தனம். ஒரு மெழுகுவர்த்தி மற்றொரு மெழுகுவர்த்தியை ஏற்றுவதால் தனது ஒளியை இழப்பதில்லை. நமது வருமானத்தில் ஒரு சிறு பகுதியை ஏழைகளுக்கும், கல்விக்கும், நோயாளிகளுக்கும், நற்காரியங்களுக்கும் பகிர்வதால் வாழ்க்கை குறைவதில்லை, மாறாக அர்த்தமடைகிறது. பகிர்தல் என்பது மீதமுள்ளவற்றை வழங்குவதல்ல, முதலிலேயே நினைவில் வைத்து பிரித்து வைப்பது, தாராளமாய் கொடுப்பது, மனதார கொடுப்பது. பணம் நமக்கு பாதுகாப்பை தரலாம், ஆனால் பகிர்ந்த பணம் தான் மன நிறைவையும் இறை அருளையும் தருகிறது. ஆம், சம்பாதிப்பது திறமை, பகிர்வது வளமை. வருமானம் கையில் இருந்தால் அது செல்வம், பகிர்ந்தால் அது ஆசீர்வாதம். பணம் வங்கியில் சேரும் போது நாம் பணக்காரர்கள், பிறரது வாழ்வோடு அது சேரும் போது நாம் மனிதாபிமான மனிதர்கள். பகிர்ந்த வருமானம் குறையாது, அது நன்றியிலும் அன்பிலும் ஆசீர்வாதத்திலும் பெருகிக் கொண்டே இருக்கும். ஒரு தந்தை தன் மகனிடம் 2 ரொட்டிகளை கொடுத்தார். சொன்னார், மகனே, ஒன்றை நீ சாப்பிடு, மற்றொன்றை பசித்திருப்பவருக்கு கொடு. மகன் கேட்டான், 2ஐயும் நானே சாப்பிட்டு விட்டால்? சிரித்தபடி தந்தை சொன்னாராம், 2ஐயும் நீயே சாப்பிட்டு விட்டால் மகனே, உன் வயிறு நிறையும், ஆனால் உன் வாழ்க்கை மெல்ல மெல்ல வெறுமையாகி விடுமே.